அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல பாட்டம் நியூஸ் ஒன் மோர் ஆர்டிகல் ரிகார்டிங் ஏஐ ஆக்ஷன் சமிட். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பாயிண்ட் எக்ஸாம் யூஸ் பண்ண முடியும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஸோ இந்த காலத்தில் மிஷின் என்ன பண்ண முடியுது, யோசிக்க முடியுது, திங்க் பண்ணி என்ன காரணம்னு யோசிக்க முடியுது, அந்த ரீசனை வச்சு டெசிஷன் எடுக்க முடியுதா. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாரோ, அதாவது இவர் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஏதாச்சும் சொல்லுவோம், நம்ம ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணுறாரு, ரீசன் பண்ணுறாரு, முடிவெடுக்கிறாருல. அப்போ இந்த எல்லா வேலையுமே ஒரு மிஷினே பண்ணிட்டாருன்னா இந்த கம்பெனியில் ஹியூமனுக்கு வேலை கிடையாதுல்ல. அப்போ ஏஐ டெவலப் ஆக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஜாப் என்ன ஆகும், குறைய சான்ஸ் இருக்குல்ல. ஜென்ரலாக நமக்கு தெரியும், எப்பெல்லாம் இந்த லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் எப்பெல்லாம் அந்த குளோபல் லெவலில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாப்ஸ் அதிகமாக தான் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ட்ரூ. பட் அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிற மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாப் என்ன முடியும், டேப் பண்ண முடியும். இல்லைன்னா பழைய ஆட்கள்லாம் போயிடுவாங்க, புதுசாக யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஜாப் கிடைக்கும். ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஜாப் ரிஸ்க் இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், மெஷின்ஸை பயன்படுத்துறதுனால வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை பூஸ்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காவே பூஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் யோசிக்கிறத விட ஏஐ என்ன பண்ணும், நிறைய யோசிக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்கனாமிக் க்ரோத் தான். பட் இந்த ஏஐ பேஸ்ட் எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை செக் பண்ணலன்னா ஷோர்லி தட் லீட்ஸ் டு இன்இக்வாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்கனாமிக் சர்வேல சொல்ல ஒரு பாயிண்ட், எல்லா கம்பெனியும் நியூ டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்குது. அந்த நியூ டெக்னாலஜினால கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட். ஸோ நியூ டெக்னாலஜி ஒரு கம்பெனிக்கு வருது, அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. பட் அந்த ப்ராஃபிட் ஆக மாட்டேங்குது, அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு சேலரி அதிகமாக மாட்டேங்குது. தி சேலரி இஸ் ஸ்டாக்னெண்ட். அப்போ இந்த கண்டிஷனை உருவாக்கும், எக்கனாமி ஸ்லோடவுன் உருவாக்குமா. நம்ம மக்கள் கையிலே காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எக்கனாமி பாதிப்பு ஏற்படும். இந்த சிச்சுவேஷனுக்கு எக்கனாமிக் சர்வே சொன்ன கீவேர்ட் எங்கெல்ஸ் பாஸ். அப்போ இது வரைக்கும் பார்த்தது 2 பாயிண்ட். ஏஐனால ஜாப் லாஸ் வரலாம், வேஜ் ஸ்டேக்னேஷன் வரலாம். அப்போ 2 வராத மாதிரி we have to follow the proactive policy. What is proactive policy? அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவ் வேலைலாம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல பண்ண வேண்டியது எல்லா கம்பெனி ரூல்ஸ் பண்ணுமா, ஏஐ கவர்னன்ஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ரூல்ஸ் பண்ணலாம். ஜாப் லாஸ் ஆகுங்கிறதுக்கு ஏஐ பேஸ்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபேர் வேஜ் பாலிசி உருவாக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் பாலிசி போட்டால் மட்டும்தான் இந்த ஜாப் லாஸையும் வேஜ் ஸ்டாக்னேஷனும் குறைக்க முடியும். அது 3வது முக்கியமானது இருக்கு. ஏஐ நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஏஐ இஸ் பேஸ்ட் ஆன் தி வெஸ்டர்ன் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ கிட்ட கேட்குற வச்சுக்கலாம், ஒயிட் பீப்பிள், பிளாக் பீப்பிள், இந்த 2 பேரில் லோன் வாங்கினா யாரும் திருப்பி தர மாட்டாங்க. என்ன சொல்லலாம், பிளாக் பீப்புள்னு சொல்லலாம். அப்போ ஏஐக்கு தர இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதிலே ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஏஐ யூஸ் பண்ணும்போது, ஏஐ மாடலிங் பண்ணும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது வேல்யூ பேஸ்டில் ப்ராசஸிங் பண்ணும். அப்போ தான் ட்ரஸ்ட்ஷிப் அதிகமாகும். லாஜிக் புரியுதா? ஃபியூச்சரில் பேங்க்கில் உங்கள் லோன் அப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸ் ஏஐ பண்ணலாம். மேபி உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நீங்கள் ஃபார்மராக இருக்கிறதுனால உங்களால் லோனை வந்து கரெக்டாக கட்ட முடியாது, ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரஸ்ட் பேஸ்ட், வேல்யூ பேஸ்ட் ஏஐ உருவாக்கணும். அண்ட் இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏஐ இஸ் தி டிஜிட்டல் ரெவல்யூஷன். இப்போ எல்லா கம்பெனியும் ஏஐ யூஸ் பண்ணும்போது ஏஐக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி. ஸோ உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரியும் மெஷின்ஸை பயன்படுத்துறது அதிகமாக போகுது. அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து பயங்கர பீக்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா இருக்குல்ல, இந்தியா இப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுதோ, இந்தியா யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை விட 2 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணுது, ட்வைஸ் தி அமௌண்ட். என்ன ரீசன், அவ்வளோ ஏஐ டெவலப் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ண முடியுதா? யூஎஸ்ல இருக்கிற பாப்புலேஷன் வந்து இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு குவார்டர் தான், 4ல் 1 பாகம் பாப்புலேஷன் தான் யூஸ் இருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுற எனர்ஜி கன்சப்ஷன், எலக்ட்ரிசிட்டி வந்து ட்வைஸ். என்ன ரீசன், மெஷின்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது. அப்போ ஃபியூச்சரில் இந்த ஏஐ வந்து இந்தியா பயன்படுத்தும் போது நம்ம பாப்புலேஷனுக்கு இத்தனை பேர் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னா அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி த்ரூ கோலால முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ கோலை பேர்ன் பண்ணால் அவ்வளோ ஹீட் வந்தாலும் இந்தியன் மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏஐ பயன்படுத்துறது செம்ம காஸ்ட் பெனிஃபிட். என்ன சொல்ற புரிஞ்சா? ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்பெனி ஏஐ ட்ரெயின் பண்ணுமா, அதுக்கு என்ன தேவை, டேட்டா சென்டர் தேவையா? டேட்டா சென்டருக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகணுமா? அப்போ இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற கம்பெனி எல்லாருமே டேட்டா சென்டர் வைக்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பத்தாது, கோல் பேஸ் பண்ணா. அப்போ இந்தியாவோட ஏஐ டெவலப் ஆகணும்னா ரினியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி டெவலப் ஆகணும். இந்த லிங்க் இருக்கு. ஸோ ஏஐ அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்ற புரிஞ்சா? ஏஐ ரெவல்யூஷன் இந்தியாவுக்கு பயன்படும்னா இட் ஷுட் பி கிரீன் ஏஐ. எல்லா டேட்டா சென்டருக்கும் வர எலக்ட்ரிசிட்டி ரினியூபிளாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏஐ என்ன பண்ணலாம், நம்ம ஒட்டுமொத்த பாப்புலேஷன் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் மோடி பேசினது ஏஐ சம்மிட் 2025 பேசின பாயிண்ட். தேர் இஸ் அர்ஜென்ட் நீட் ஃபார் சஸ்டைனபிள் ஏஐ growth.